டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கமுதி ஸ்பெஷல் காராச்சேவு. இந்த கமுதி காராச்சேவு போட சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதுக்காக நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக இந்த காராச்சேவோட நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த காராச்சேவு போட போகிறோம். உண்மையிலேயே இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சேவு பிரியர்களுக்காகவே ரொம்ப தேடி பிடிச்சி இந்த ஸ்நாக்ஸை நம்ம போட்டிருக்கிறோம். இந்த சேவுக்கான மாவு மிக்சிங் ரொம்ப முக்கியம். ஸோ கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி போட்டு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க. வணக்கம். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து கமுதி காராச்சேவு, நல்லா காரசாரமான கமுதி காராச்சேவு எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு பவுல்ல வந்து 1/2 டீஸ்பூனு தூளுப்பு, காரத்துக்கு 1 டீஸ்பூன் போல தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்ப நம்ம பெரிய பூண்டு 5 பல்லு எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டு இதை வடிகட்டி பூண்டு சாறை இந்த நம்ம பவுல்ல சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு சேர்த்துருங்க. இதோட சேர்த்து ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நம்ம அந்த பெருங்காய பொடி, உப்பு, மஞ்சள், வத்தல் தூள் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சிரட்டும். இப்போ இதோட சேர்த்து லேசாக வெதுவெதுப்பான சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம இதில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெதுவெதுப்பான சூடில் சேர்த்தாலே போதும். கலவை தண்ணி ஊற்றி எல்லாமே கலந்தாச்சு. இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம். மாவு வந்து கமுதி காராச்சேவுக்கு இது பட்டாணி பருப்பு மாவு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு. வெயிட்னு பார்த்தா 75 கிராம் இருக்கும். இந்த பட்டாணி பருப்பு மாவு நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நம்ம ஏரியாவில் வந்து மயில் மார்க்கில் கிடைக்குது. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். 75 கிராம் வெயிட்ல மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு. கடலை மாவு நம்ம எப்பயும் போல கடலை மாவு தான். கடலை மாவு 1/2 கப்பு, அதே அளவு தான். 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு, வெயிட்ல வந்து 75 கிராம். அரிசி மாவு அதே மாதிரி 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு, வெயிட்ல வந்து 100 கிராம் இருக்கும். இப்போ வந்து கிழங்கு மாவு 1/2 கப்பு, அதே 1/2 கப்பு கிழங்கு மாவு மெஷர்மெண்ட்ல 1/2 கப்பு கிழங்கு மாவு, இதுவும் ஒரு 100 கிராம் இருக்கும். அந்த கிழங்கு மாவுன்னா நமக்கு இந்த கப்பக்கிழங்கு மாவு தான். இது வந்து இந்த சேவுல போட்டால் நமக்கு அந்த கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். அது எதுன்னா அந்த பட்டாணி மாவும் இந்த கப்பக்கிழங்கு மாவும் தான். அது நல்லா போட்டு பிசைஞ்சு நம்ம சேவு போடும்போது நல்லா நைஸாகவும் நல்லா கிறிஸ்பியாக வரும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் போட்டு கலந்துருங்க. அந்த இருக்கிற தண்ணியோட கலந்துக்கங்க. அப்புறம் தண்ணி தேவைன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த கலந்து வச்சிருந்ததோட சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவை தக்கன ஊற்றிக்கிடலாம். நல்லா, அதாவது ரொம்பையும் நெழுநெழுன்னு ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு சேவை வந்து கரண்டியில் வச்சு தேய்ச்சி தான் போட போகிறோம். அதனால் ரொம்பையும் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு அந்த தேய்ச்சி கரெக்டாக அந்த காராச்சேவு அந்த ஒரு டெக்ஸ்சர் அந்த ஒரு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நமக்கு மொத்தத்தில் மாவு அந்த பூண்டு சாறு அதில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றிருந்தோம். அந்த பிசைகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 ml தான் நமக்கு தண்ணி தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. அதனால் நீங்கள் அதை காற்று கணக்கு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கிறணும். இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு. நல்லா பிசைஞ்சு மாவு தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். கெட்டினா ரொம்பவும் ரஃப்பாக ஆயிடக்கூடாது, அப்புறம் தேய்க்கிறது கஷ்டமாயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருக்கும். இந்த லேசாக வச்சோடனே இந்த அளவுக்கு லேசாக பதிஞ்சா இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கமுதி காராச்சேவு மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து சூடு நல்லா ஆயிடணும். அதாவது சூடு நல்லா இருக்கணும். நல்லா சூடு ஏற்றிட்டு நீங்கள் மீடியம் கூட மாற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடு இல்லாமல் போட்டுற வேண்டாம். நம்ம இந்த ஜல்லிக்கரண்டியில் தான் நம்ம மாவு வந்து இப்போ தேய்ச்சி காராச்சேவு போட போகிறோம். அந்த தேய்ச்சி காராச்சேவு போடும்போது நமக்கு அந்த டெக்ஸ்சரும் அந்த ஒரு இதுவும் நல்லா உதிரியாக நல்லா கிடைக்கும். முடியலை அப்படின்னு நம்ம உலக்கில் எப்பயும் போல் நீங்கள் புழிஞ்சு விட்டு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் பக்குவமாக பார்த்து தேய்ச்சி விடணும். பிடிச்சிக்காங்க, ஹேண்டில் வந்து நல்லா பிடிச்சிக்காங்க. எப்படி இருந்தால் இது மேலே இப்படி நல்லா அழுத்துற மாதிரி இதை பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு, ஏன்னா நமக்கு பிடிமானம் எதுவும் கிடையாது, கை பிடிமானத்தில் தான் நம்ம தேய்க்க போகிறோம். அதனால் நல்லா இந்த அளவுக்கு அணைச்சி வச்சுக்கிட்டு இதை கீழே விரலில் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இப்போ மாவை வந்து இதில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மேலே வச்சு அப்படியே நல்லா அழுத்தி வலிச்சு விடுங்க. வலிச்சு விடும்போது கீழே வந்து நல்லா அது ஃப்ளோவாக வந்துக்கிட்டே இருக்கும். அழுத்த தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுவாக கட்டாயிரும். அந்த ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் கரண்டியை லேசாக இந்த கட்டான உடனே இடத்த கொஞ்சம் மாற்றிக்கோங்க.
நல்லா அழுத்திட்டாங்க. இந்த மாதிரி சைடில் பிதுங்கிட்டு வரும். அது உடஞ்சி உள்ளே விழுந்துச்சுன்னா அப்புறம் எண்ணெய் தெரிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக அப்படியேவும் நல்லா இந்த மாதிரி உள்ளங்காய் வச்சுக்கோங்க. இப்படி உள்ளங்காய் வச்சுக்கிட்டு நல்லா அழுத்திட்டாங்க. பிழிஞ்சாச்சு. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டோம்னா அப்படி உடனேவும் கம்பி போட வேண்டாம். போட்டு ஒரு 10-20 செகண்ட்லேயே நமக்கு அது ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சின்னதாக நீட்டமான கம்பியை வச்சுட்டு நல்லா லேசாக அப்படி உழைச்சி விடுங்க. அப்படியே உதிரி உதிரியாக இதாயிரும். அப்படியே கிளச்சி கொடுங்க. கிளச்சி கொடுத்தா நல்லா அது வாட்டில் உதிரி உதிரி ஆயிரும். இப்போ நல்லா பொறுமையாக ஒன்று போல் வேகட்டும். அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி போடும்போது நமக்கு வரும். இல்லை இப்படி என்னால் தேய்க்க முடியலைன்னா நீங்கள் எப்பயும் போல் முறுக்கு உலக்குலேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணு 3 உள்ள கண்ணை வச்சு பிழிஞ்சு விட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டு நீங்கள் நொறுக்கி எடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கி வரட்டும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே ரெடி ஆயிடுச்சு. அரிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு லைட்டாக அந்த பபுள்ஸ் வரும். அந்த அளவுக்கு லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அதுக்கு மேலே போனோம்னா கொஞ்சம் ரொம்ப முருவலாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கருக்கும் கடிச்சு சாப்பிட மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் இருக்கிற மாவை நம்ம சொன்ன முறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்து சூப்பரான ஒரு கமுதி காராசேவை நீங்களும் போட்டு எடுத்துருங்க. காராசேவிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம கமுதி காராசேவை தான் ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கற்குன்னு இருக்கு. அந்த காரச்சேவை நல்லா மென்னுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டேஸ்ட் வரும். அப்படி மென்று முடிச்சு அந்த நாக்கில் பட்டு தேவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அசை போட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு காரச்சேவை டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி முறைகளில் போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு கமுதி காராச்சேவை போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.